நாடார் சங்கங்கள் எல்லோரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இந்த இந்துத்துவாவை இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யாருன்னா முத நாடார்கள் தான் கொண்டு வந்தாங்க. திருவிதாங்கூர் சமஸ்தானம் மேலாடை அணியக்கூடாது, கிறிஸ்தவனா மாறிட்டா மேலாடை போட்டுக்கலாம், அதை கிளர்ந்தெழுந்து எதிர்த்து தோல்சிகளை போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டவர்கள் நம்முடைய நாடார் குல சமுதாயத்தை சார்ந்தவர்கள், சான்றோர் குல நாடார்கள். புரியுதுங்களா? அந்த மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் அவங்க நாடார்கள் கிடையாது. Oh my God, what is happening to this country? கேட்டிங்களா? இந்த ஜாதி வெறி பிடிச்சவனுடைய அந்த புத்தி, அந்த எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது? ஒரு உயிர் போயிருக்குது. இந்த ஜாதி வன்கொடுமையால் ஒரு உயிர் போயிருக்குது. பாவம், அந்த பையனை பற்றி எதுவும் பேசலை, அவனுக்கு ஆறுதலாக எதுவும் சொல்லலை. அதை விட்டுட்டு இந்த ஜாதி இதுதான் உருவாக்குச்சு, இன்றைக்கி நாடார் ஜாதி உள்ள பூந்துருக்கிறானுங்க. பூந்துட்டு நாடார் ஜாதிக்குள்ளேயே கிறிஸ்தவர்கள்லாம் இந்துக்கள் இல்லை, இப்போ அவங்களுக்குள்ள ஒரு சில பிரிவினைவாதங்களை உண்டு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஜேபி இந்த இந்துத்துவம் எங்கெல்லாம் நுழையுதோ அங்கெல்லாம் அந்த இடம் நாசனமாக போயிடும். இவனுங்க எந்த குடும்பத்தில் போடுறானுங்களோ அந்த குடும்பமே சின்னாபின்னமாக போயிடும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இனி வரும் தேர்தல் காலகட்டத்திலாவது மதசார்பற்ற ஒரு அரசை தேர்ந்தெடுங்க. பார்ப்போம்.